நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியில் ஆழமான ஒரு அம்சத்தை இன்றைய பொழுது நாங்கள் உரையாடவிருக்கிறோம். உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் தேவையான ஒரு விடயம், அவர்களுடைய உயிர்ப்பில் இருந்து மனதில் ஏற்படுகின்ற எண்ண அலைகள் வரையிலும் அவர்களை தாங்கி நிற்கின்ற இந்த உடலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்று பல விடயங்களையும் பேசுகிற ஒரு விவகாரம் அல்லது ஒரு விடய பரப்பு என்று நாங்கள் சொல்வோமாக இருந்தால் அதனை ஆத்மீகம் என்று நாங்கள் அழைக்கலாம். உலகத்தில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த துறை சாரில் விடயங்களில் ஆர்வம் இருக்கின்றவர்களோ அல்லது ஆர்வம் இல்லாதவர்களும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இந்த ஆத்மீகம் அமைந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆத்மீகத்தை தன்னுடைய வாழ்நாளாக தன்னுடைய வாழ்க்கையாக வரித்து கொண்டிருக்கிற ஒருவர் இன்றைய பொழுது எங்களோடு வந்திருக்கிறார். ராமகிருஷ்ண மிஷன் உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும் சுவாமி ராமகிருஷ்ணர் அவர்களுடைய பேரினால் பலவிதமான தொண்டு பணிகள் ஆத்மீக சேவைகளை ஆற்றி வருகிற நிறுவனம். இது பொதுமக்கள் மத்தியில் சென்று சேர வேண்டும் என்பதற்காக ராமகிருஷ்ணர் அவர்களுடைய பிரதான சீடர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ண மிஷன் என்கிற ஒன்றை ஆரம்பிக்கிறார். 100 ஆண்டுகளை கடந்து உலகம் முழுவதும் சேவை பணிகளை தொண்டு பணிகளை கர்மயோகத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த நிறுவனத்தின் சார்பில் இலங்கையில் இயங்கிய நிறுவனத்தில் பல வருடங்கள் இலங்கையினுடைய தலைவராகவும் இப்போது சென்னையில் காஞ்சிபுரத்தில் இதே மிஷனில் பலவிதமான ஆத்மீக பணிகளை செய்து கொண்டு வருகின்றவருமான சுவாமி ஆத்மகனானந்தா மகாராஜ் அவர்கள் இன்றைய பொழுது எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரோடு பல விடயங்கள் பற்றி பேசலாம். வணக்கம் சுவாமி. நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். கொழும்பிலே நீங்கள் மிஷனுடைய தலைவராக இருந்த பொழுதோ அங்கே பல வேலைகள் நிமித்தம் வருகிற பொழுதெல்லாம் உங்களை பார்த்திருக்கிறோம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு லண்டனுக்கு வருகின்றீர்கள். உண்மையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது நீங்கள் இலங்கையில் இல்லை, இப்போது தமிழகத்தில் உங்களுடைய ஆத்மீக பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். 2007ஆம் ஆண்டு வரையில் இலங்கையில் இருந்திருக்கிறீர்கள் இல்லையா? எவ்வளவு காலம் சுவாமி உண்மையால் எத்தனை வருஷம்? 1991ஆம் ஆண்டிலிருந்து 2007 வரை சுமார் 16 ஆண்டுகள் அங்கிருந்தேன். இப்போ அந்த மக்களோடு நெருங்கி பழகி அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்று அவர்களுடைய அன்பு நட்பை பெறக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பல நல்ல உங்களை போன்ற பல நல்ல நண்பர்கள் ஆன்மீக நேயர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இலங்கையிலும் பல சித்த புருஷெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், யோகர் சுவாமிகள் அந்த மாதிரிலாம் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பக்தர்கள். ஆகவே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும்பொழுது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அங்கே இலங்கைக்கு சென்ற பிறகு பார்த்த பொழுது தான் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் எந்த அளவிற்கு ஒரு சமயப்பற்றோடு தமிழ் பற்றோடு வாழ்கிறார்கள் என்பதை கண்கூடாக காண முடிந்தது. ஆகவே அவர் இன்றைக்கும் என்னோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்கள். என்னுடைய அங்கு தங்கியிருந்த நாட்களை நான் மறக்க முடியாது. ராமகிருஷ்ணா மிஷன் மூலமாக எங்களால் முடிந்த நிவாரண பணிகளெல்லாம் நாங்கள் அவ்வப்பொழுது தொடர்ந்து செய்து வந்தோம். கூட இந்த அழைத்த இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களோடு சமய பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே மறக்க முடியாத நாட்கள் அவை. உண்மையில் இலங்கையில் நான் நினைக்கிற நீங்கள் நீண்ட காலம் 17 வருடங்கள் இலங்கையில் இருக்கின்றீர்கள் என்று சொல்கிற பொழுதும் நீண்ட காலமாகவே அங்கு சமய சேவை செய்கின்றவர்களாக இருந்தால் என்ன, பத்திரிகையாளர்களாக இருந்தால் என்ன, ஆத்மீக சேவை பணிகளில் ஈடுபடுகின்ற அத்தனை பேருக்கும் நீங்கள் நன்கு பரிச்சயமான ஒருவராக எல்லோரையும் இணைத்து கொண்டு சமய முரண்பாடுகள் இல்லாத ஒரு சூழலில் அரவணைக்கிற ஒரு பணி தான் உங்களுடைய பணியாக இருந்தது. இப்போது நீங்கள் தமிழகத்தில் அங்கு பணியாற்றுகிற பொழுதும் இப்போ ராமகிருஷ்ண மிஷன் எங்களுக்கு தெரியும். ராமகிருஷ்ண மிஷன் என்று சொல்வது உண்மையில் தொண்டு பணிகள் செய்கிற ஒரு நிறுவனம். அது தவிர அல்லது மடம் என்று ஒன்று இருக்கிறது. ஆத்மீகம், சன்னியாசிகள் ஆத்மீக குருமார்களாக அவர்கள் வாழ்கிற ஒரு இடம். இப்போது நீங்கள் மிஷன் பணிகளில் இருக்கிறீர்களா அல்லது மடம்? காஞ்சிபுரத்தில் இருப்பது ராமகிருஷ்ண மடம் என்று அழைத்தாலும் அங்கு நாங்கள் சமுதாய பணிகள் எங்கெங்கே தேவை இருக்கிறதோ அதை கண்டிப்பாக செய்கிறோம். அங்கே மருத்துவ பணி இருக்கிறது, கல்வி பணி இருக்கிறது, நிவாரண பணி. சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் பெரிய ஒரு வெள்ளம், அந்த சமயத்தில் நாங்கள் அப்படி
பொதுவாகவே விவேகானந்தருடைய கொள்கை என்பது சமயத்தை எப்படி சமுதாய முன்னேற்றத்திற்கு உகந்ததாக கொண்டு வர முடியும். அவர் தன்னுடைய சமயத்தை அவர் சொல்லும் பொழுது இது பிராக்டிக்கல் வேதாந்தம், நடைமுறை வேதாந்தம் என்றும் அழைத்தார். அவர் சொல்லுவார், இறந்த பிறகு எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய சமயமும் கடவுளை தேவையில்லை என்று ரொம்ப புரட்சியாக பேசினார். வாழும் பொழுது இந்த உலகம், இந்த வாழ்க்கை எனக்கு சொர்க்கமாக இருக்க வேண்டும். அப்படி சமயத்தின் ஊடாக எப்படி சமுதாய பணியை செய்ய முடியும். அவர் வாழ்ந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், இந்தியா ரொம்ப ஏழ்மை நாடாக இருந்தது, அடிமை நாடாக இருந்தது. அவர் சமய நூல்களை ஆழ்ந்து கற்றவர். இப்போ இந்த நாட்டிலே இந்த சமயத்தில் எண்ணற்ற ஞானிகள் அரசர்கள்லாம் தோன்றி இருக்கிறார்கள். எப்படி இந்த நாடு இந்த அளவிற்கு ஒரு இருண்ட ஒரு காலப்பகுதியில் இருக்கிறது, காரணம் என்ன? அப்போ எல்லாரும் கருணை, அன்பு, தியாகம், சேவை இதெல்லாம் எல்லா மதத்தில் இருக்குது. இந்து சமயத்தில் இந்த கருத்துக்கள்லாம் இருக்கின்றன. இந்த கருத்துக்கள் இருந்தும் இவை நடைமுறை கொண்டு வரப்படாத காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த நாடு இவ்வளவு ஒரு அடிமை நிலைக்கு, அறியாமை நிலைக்கு, ஏழ்மை நிலைக்கு வந்திருக்கிறது. ஆகவே சமயம் என்பது இந்த உலகத்தையோ மக்களையோ புறக்கணித்து இந்த உலகத்துக்கு மக்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இறைவனை நாடக்கூடியதல்ல. இறைவனை மனிதன் ஊடாக பார்க்க வேண்டும். இதுதான் விவேகானந்தர். மற்ற விவேகானந்தரும் இந்தியாவில் தோன்றிய அந்த ஞானிகள் பரம்பரையில் வந்தவர். ஆனால் இன்றைக்கு தேவையான வகையில் சமயத்தை ஒரு புது விளக்கமாக அளித்தார். நீ மனிதனை புறக்கணித்து இறைவனை நாடுவது என்பது ஒரு பைத்தியக்காரத்தனம், மூடத்தனம். அவர் உதாரணம் சொல்வார், தெளிந்த நீரோடை ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. தாகத்தோடு இருப்பனும் அந்த தண்ணீரை பருகிறது பதிலாக நதிக்கரையிலே கிணறு தோண்டினால் அது எவ்வளோ ஒரு மூடத்தனம். அது மாதிரி இறைவன், நீ காணக்கூடியதெல்லாம் இறைவனின் தோற்றம். இது சமயம் சொல்கிறது, அது உண்மையும் கூட, ஞானிகளுடைய அனுபவம் அது. அப்படி இருக்கும்பொழுது இந்த மக்களை புறக்கணித்து நீ ஏன் இறைவனை உன்னுடைய கற்பனையின் ஊடாக நீ தேட முற்படுகிறாய்? இப்போ நீ பார்ப்பதெல்லாம் இறைவன் தான். அறியாமையின் காரணத்தினால் மனிதனை இறைவனை மனிதன் என்று அழைக்கிறோம். இறைவனே இந்த மனித தோட்டத்தில். ஆகவே அவர் சொன்னார், ஜீவ சேவையே சிவ பூசை என்று புதியதாக ஒரு கொண்டு வந்தார். அவர் தாரக மந்திரமாக இருந்ததை சொல்றீங்க சுவாமி. அதாவது அறியாமை காரணமாக இறைவனை மனிதன் என்று அழைக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறபடி, அது பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது மனிதர்கள் கடவுளாகலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் சொல்வதை பார்க்கிற பொழுது மனிதர்கள் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறார்கள். அறியாமையும் அவர்களுடைய பலவிதமான செயற்பாடுகளும் தான் அவர்களை நிலைதாழ்த்தி வைத்திருக்கிறது என்பதான ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுவாக நீங்கள் இப்போது நான் நினைக்கிறேன் ஒரு 40-45 வருடங்களுக்கு மேலாக இந்த காவி உடையோடு நீங்கள் ஒரு சன்னியாசியாக நீங்கள் மாற்றம் கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்ப காலகட்டங்களில் பொது 15-20 வருடங்கள் எல்லாம் எடுத்தால் கூட தியானம் என்று சொல்கிற வார்த்தை, யோகம் என்று சொல்கிறதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு பரிச்சயப்பட்ட விடயமாக இருக்கவில்லை. ஆனால் இப்போது ஏதோ ஒரு காரணத்தினால் தியானம் என்று பேசினாலோ அல்லது யோகம் என்று சொன்னாலோ எல்லோருக்கும் ஏதோ விதத்தில் அதில் ஒரு ஆசை அல்லது அதில் ஒரு ஆக குறைந்தது ஒரு அறிமுகமாக வேணும் இருக்கிறது. நீங்கள் இதற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் நினைக்கின்றீர்களா? இதே மாதிரியான அனுபவம் தான் உங்களுக்கு இருக்கிறது? அண்மை காலத்தில் ஒரு பிரச்சனை அதிகரித்திருக்கிறது என்று நீங்கள் இன்றைக்கு விஞ்ஞானமும் தொழில் கல்வியும் மிகவும் வளர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் விஞ்ஞானம் வளர்ந்து மக்களுடைய வாழ்க்கையிலே வசதிகள் பெருகி இருக்கின்றன. இன்றைக்கு வாழ்க்கை நிலை என்பது 20-30-50 வருடங்களுக்கு முன்பு பார்க்கும் பொழுது அதை விட பல மடங்கு இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது. வாழ்க்கை வசதிகளை தேடக்கூடிய முயற்சியிலே இன்றைக்கு நாம் மன அமைதியை இழந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார்களே, அதை நாம் அந்த அளவில் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலையிலே மக்கள் இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் பணம் தேட வேண்டும், அது தேட வேண்டும். இப்போ அந்த கட்டாய இதனால், தேடுதலின் காரணத்தினால இன்றைக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்,
மன அழுத்தம் என்று சொல்கிறார்கள், ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறார்கள். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலை. ஆகவே இன்றைக்கு அதுக்காக தியானம், இப்போ ஆன்மீக வாழ்க்கை, இதெல்லாம் இன்றைக்கு தேடக்கூடிய ஒரு நிலைக்கு மக்கள் இயற்கையாக தள்ளப்பட்டு இந்த உலகியலுடைய அழுத்தம் ஆன்மீகத்தை நோக்கி இவர்களை தள்ளுகிறது என்று நீங்கள் சரியா ஆமாம். ஒரு கேள்வி இருக்கிறது சுவாமி. இப்போது உலகம் முழுவதும் இப்போது வர்த்தக துறையில் வளர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது பொதுவாகவே வேலை செய்கின்றவர்கள் கூட தினந்தோறும் ஸ்ட்ரெஸ், அவர்களுக்குரிய மன அழுத்தங்கள் இருக்கிறது. அரசியல் முதற்கொண்டு சகல மட்டங்களிலும் இந்த அழுத்தம் மிக உயர்ந்த, நீங்கள் அதிகமாக வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக கூடி வர வர அது அதிகமாக இருக்கிற நிலை இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு இது வராது. அதாவது நீங்களும் ஒரு நிறுவனத்தை நடத்துகிற ஒரு நிர்வாகியாகவும் நீங்கள் இருக்கிறீர். ராமகிருஷ்ண மிஷனுடைய தலைவர் என்று வருகிற பொறுப்பு நான் நினைக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் நிறைந்த ஒரு பதவி. நீங்கள் ஆத்மீக பணிகளை செய்கிற அதே காலத்தில் சமூகத்தில் பல வித்தியாசமானவர்களோடு ஈடுபட வேண்டும், இதெல்லாம் இணைத்து செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்படி வர்றது இதுதான் விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனுக்கென்று ஒரு குறிக்கோள் அமைத்தார். அது என்னென்றால், சந்நியாசி முற்றும் துறந்தவர் இருந்தாலும் இந்த துறவு என்பது மற்றவர்களுடைய நலநிலை அக்கறை இல்லாத நிலை என்பது கிடையாது. என்னுடைய துறவு என்பது உங்களுடைய துன்பத்தில் நான் பங்கேற்கவில்லை என்றால் இந்த துறவு என்பது இதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. துறவு என்றால் அன்பு. உண்மையான அன்பு எது? எதையும் எதிர்பாராத செய்யக்கூடியது தான் உண்மையான அன்பு. ஆக அவர் சொன்னார், ஆத்மனோ மோக்ஷாத்தம் ஜெகத் ஹிதாயச்ச. உயர்ந்த வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை என்பது மற்றவர்களுடைய துன்பங்களிலே பங்கேற்கக்கூடிய ஒரு நிலை தான். அப்போ மற்றவர்களுடைய துன்பத்தை உணர முடிந்தால் உண்மையிலேயே அது உண்மையான ஒரு ஆன்மீக முன்னேற்றம். அப்போ அந்த எல்லாருடைய துன்பம் உணரக்கூடிய நிலை. அப்போ யார் ஒருவன் தனக்காக வாழ்கிறானோ அப்போ தான் அவனுக்கு அதிகமான அழுத்தங்கள், மன அழுத்தங்கள். நான் என்னுடைய நலநிலையே அக்கறை எப்பொழுதும் அதை குறித்தே சிந்தித்தால் அந்த போராட்டம் தான் எனக்கு ஒருவனுக்கு மன அழுத்தத்தையும் இறுக்கத்தையும் கொடுக்கிறது. இப்போ ஒரு துறவியாக இருக்கும் பொழுது நான் எனக்காக வாழக்கூடாது, மற்றவர்களுக்காகத்தான் வாழ வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. கீதையிலையும் பார்க்கிறோம், யார் தனக்காக வாழ்கிறானோ அவன் துன்பத்தை உண்கிறான். கீதையில் பார்க்கிறோம், தனக்காக வாழ்வன் துன்பத்தை தான் அவன் உண்கிறான். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை என்பது என்னுடைய முன்னேற்றம், சமய முன்னேற்றத்திற்காக இருந்தாலும் இது மற்றவர்களையும் மற்றவர்களுடைய நலனையும் முன்னேற்றக்கூடிய வகையிலே என்னுடைய முன்னேற்றம் அமைய வேண்டும். அப்படின்னா சேவையின் மூலம் தெய்வத்தை அடையலாம். காவியை உடுத்திடாமல் கமண்டலம் எடுத்திடாமல் ஒரு அற்புதம் ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கு. காட்டிடை அலைந்திடாமல் கனலிடை நலிந்திடாமல்லாம், இப்படிலாம் இல்லாமல் பிறருக்கு செய்யக்கூடிய சேவையின் மூலமாக நீ தெய்வத்தை தெரிந்து கொள்ளலாம். இதை காட்டுவதற்கு தான் விவேகானந்தர். பொது சாதாரண வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தர், இப்போது நீங்கள் துறவி என்கிற ஒரு அடையாளத்தை கூட வரைத்து கொண்டு இருக்கிறீர்கள், அதற்கு அன்பு என்கிற ஒரு விடயம் சொல்கிறீர்கள். சாதாரணமாக வாழ்க்கையில் ஒரு குடும்பம் நடத்துகிறவர், வேலைக்கு போகின்றவர், குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள், உலகியலில் இருக்கக்கூடிய அந்த விடயங்களை கொண்டு நடத்துகின்ற ஒருவரும் நீங்கள் சொல்கின்ற இந்த நிலையில் வாழ முடியும் என்று நினைக்கின்றீர்கள். அதாவது தனக்காக என்று இல்லாமல் உலகத்துக்காக மற்றவர்கள் நோக்கியும் வாழ முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய அருமையான உதாரணத்தின் மூலமாக, அவர் படிக்காதவர், ஆனால் அவர் பேசியதெல்லாம் அவர் தன் அனுபவத்தின் மூலமாக பேசுகிறார். சொல்கிறார், படகு எங்கே இருக்கணும்? தண்ணியில் தான் இருக்கணும். ஆனால் தண்ணி படகுக்குள்ளே போயிடக்கூடாது. அது மனிதன் எங்கே வாழணும்? உலகத்தில் தான் வாழ வேண்டும். குடும்பத்தோடு, மற்றவர்கள் உற்றார் உறவினரோடு அங்கே தான் வாழ வேண்டும். ஆனால் பற்று, உலகப்பற்று, சுயநலம் என்ற தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. படகுக்கு எது ஆபத்து? வெளியில் இருக்கிற தண்ணி இல்லை, படகு உள்ளே வந்தால் தான் ஆபத்து. அது மாதிரி எப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் சுயநலம் புகுந்து விடுகிறதோ, எப்பொழுது நீங்கள் உங்களுக்காக என்று வாழ தலைப்படுகிறீர்களோ, அப்போ அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஆகவே குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட எந்த அளவுக்கு சுயநலம் கடந்த நிலையிலே, முதல்ல அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கிறார், அதில் மற்றவர்களுடைய நலனையும் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அப்போ நாம் அதுக்கு தான் சொல்கிறோம்,
இறை வழிபாடு. இறைவன் என்று சொன்னால் இந்த இறை பக்தி என்பது சுயநலத்தை கிடந்த நிலையில் தான் அது பக்தி என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் மீது செலுத்தப்படக்கூடிய அன்பு என்பது சுயநலத்தை கடந்த நிலையில் அமையும் பொழுது அது நமக்கு மனதிற்கு அந்த துறவை கொண்டு, துறவுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதில்ல, சுயநலம் நான் அந்த அகங்காரத்தை தாண்டி வாழக்கூடிய ஒரு நிலை. இது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தின் மூலமாகத்தான் இதை அவன் பெற முடியும். ஸோ ராமகிருஷ்ணர் அடிக்கு சொல்வார், கையில் எண்ணெய் பூசிக்கொண்டு பலாப்பழத்தை அறுத்தால் புத்திசாலித்தனம். பிசின் கையில் ஒட்டாது, பழத்தை சுலபமாக சாப்பிடலாம். கையில் எண்ணெய் தடவாமல் பலாப்பழத்தை அறுக்க போனால் பிரச்சனை தான். அது மாதிரி பக்தி என்ற எண்ணெய் பூசிக்கொள்ளுங்கள், வளர்த்து கொள்ளுங்கள். அப்போ இந்த உலக துன்பங்கள் என்பது பாதிக்காது. ஏன் உலக துன்பங்களுக்கு பின்னால் நான் என்பது தான் அந்த துன்பங்களுக்கு நமக்கு கொண்டு வருகிறது. அப்போ இறைவனை சார்ந்து வாழும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலிமையை பெறுகிறான், மன வலிமையை பெறுகிறான். இது இறைவனுடைய கருணை, இவனுடைய அருள். இறைவனை சார்ந்து வாழ்ந்து அந்த பலத்தை பெறும். கீதையில் பார்க்கிறோம், எந்த பக்தியில் நிலை பெற்ற பிறகு கொடிய துன்பம் இல்லாமல் போகிறதோ அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் உண்மையான இறை ஞானம். எதை பெற்ற பிறகு பெறுவதற்கு இதைவிட ஒன்றும் அதிகம் இல்லாமல் போகிறதோ, எதை பெற்ற பிறகு கொடிய துன்பம் இல்லாமல் போகிறதோ அப்படின்லாம் சொல்கிறார். ஆகவே சமயம் என்பது, இறை ஞானம், பக்தி என்பது சன்னியாசிகளுக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திலே சாதாரண உலக வாழ்க்கையிலே ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த துன்பங்களுக்கு இடையில் அறைபட்டு போகாமல் அதையெல்லாம் தாங்கி கொண்டு மன அமைதியோடு வாழ வேண்டுமென்றால் எல்லாருக்குமே இந்த ஆன்மீகம் என்பது தேவையாக இருக்குது. அது பக்தியாக, இறை பக்தியாக நீங்கள் பெற முயற்சிக்கலாம். யோகமாக நீங்கள் அதை யோகத்தின் ஊடாக அதை பெற முயற்சிக்கலாம். பல வழிகள் இருக்கின்றன. நீங்கள் ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்கிறதா எனக்கு படுது சுவாமி. ஒன்று, நீங்கள் இந்த சுயநலம் எப்போது மனிதர்கள் புகுந்து கொண்டதோ அப்போது துன்பத்திற்கான காரணங்கள் ஆரம்பமாகிறது என்று சொல்கிறீர்கள். ரெண்டாவதாக, இந்த இறைவன் என்கிற வார்த்தையை நீங்களும் அடிக்கடி பயன்படுத்துகிறீர்கள், ஒட்டுமொத்தமாக பயன்படுத்துகிறார்கள். நான் முதலாவது விடயத்துக்கு வருகிறேன். இப்போது மனிதர்கள் இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று கூறக்கூடிய வலிமையானவன் வாழ்ந்து விடுவான் என்கிற ஒரு சூழலை ஒவ்வொரு மனிதரும் தான் உயிர் வாழ வேண்டும் என்கிற ஆழமான அந்த உணர்ச்சி சார்ந்த மிக ஆரம்பகால அந்த உறுதியோடு தான் ஒவ்வொருவரும் பிறக்கிறான். ஒவ்வொரு உயிரும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறது. அப்போ சுயநலம் என்பது ஏற்கனவே இன்பில்ட்டாக அந்த மனிதனுக்குள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பது ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? ஆக அது ஒரு இயல்பான குணம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா? சுயநலமாக வாழ்தல் என்பது மனிதனுடைய இயல்பு என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா? இயல்பு என்று சொல்லக்கூடாது, அது அறியாமை என்று சொல்கிறோம். அறியாமையின் காரணத்தினால்தான் ஒருவன் தனக்காக வாழ்கிறான். அப்போ மிருகத்திற்கும் மனிதனுக்கும் வேறுபாடு இல்லாமல் போயிடும். அது தர்மேன ஹீனஹா பசுபிகி சமானஹா என்று சொல்வார்கள். தர்மத்தை இழந்தவன், தர்மத்தை அறியாதவன் மிருகத்திற்கு சமமாகி விடுகிறான் என்று. ஆக இப்போது அந்த இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பிரிமிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அல்லது மிக ஆரம்ப காலத்தில் உயிர் வாழுதலுக்காக இருக்கக்கூடிய சுயநலம் என்பது அதே நிலையில் இருந்துவிட்டால் அது கிட்டத்தட்ட விலங்குகளை போன்று இருப்பதாக இருந்துவிடும். அதை கடந்து வர வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதை கடந்து செல்வது தான் சமயத்தின் நோக்கம். கடந்து செல்வதற்கான வழியை காட்டுவது தான் சமயத்தின் நோக்கம். எல்லா சமயத்தின் நோக்கமும் அதுதான். இப்போ ரெண்டாவது விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் சாமி. நீங்கள் கடவுள் என்று சொல்கிறீர்கள், பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள், கடவுள் பக்தி இருக்க வேண்டும், இறைவனை நம்ப வேண்டும் என்ற விடயம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த அறிவு, படிப்பறிவு வளர வளர உலக சமூகத்தில் இந்த காரண அறிவு என்பது அதிகமாக கொண்டு வருகிறது. புத்தியை பலர் பாவிக்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். மிக தாராளமான விஞ்ஞான தகவல்கள் வந்து விழுந்ததன் பிறகு கடவுள் என்கிற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், உண்மையில் இந்த அக்னோஸ்டிக் அல்லது சமயப்பற்ற அற்றவர்களுடைய எண்ணிக்கை உலகத்தில் என்றுமில்லாத அளவுக்கு இன்றைக்கு கூடிக்கொண்டே போகிறது. அப்படி வளர்ந்து போகிற ஒரு சமூகத்தில், அறிவு சார்ந்து வளர்ந்து போகிற சமூகத்தில் கடவுள் என்கிற அடிப்படையில் கருத்து, கடவுள் என்பது யார்? கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பதே கடவுள் தான். எல்லாருக்குள்ளும் இருக்கிறது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சக்தி. எந்த சக்தியின் காரணத்தினால், இது உபநிஷத்தில் இருக்கு, கேனோபனிஷதம் என்று, கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா,
கேனேஷிதம் பிராணஹா பிரதமஹா பிரைத்தி இப்படிலாம் வரும். எந்த ஒரு சக்தியின் இருப்பதன் காரணத்தினால் மனது இயங்குகிறது, உடல் இயங்குகிறது, ஏதோ ஒரு சக்தி. அந்த சக்தி இருப்பதன் காரணம் உயிரோடு இருக்கிறோம். நம்ம தமிழில் உயிர் என்று சொல்லி விடுகிறோம். உயிர் நீங்கி விட்டால் அது சடம். அந்த சக்தியைத்தான் இப்போ அழகு என்று சொன்னால், உங்களுக்கு அழகு என்று சொன்ன உடனே உங்களுக்கு அனுபவிக்க தெரியாது. உங்கள் கையில் ஒரு பூவை கொடுக்குறேன், ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அந்த அழகை அனுபவிக்கிறீர்கள் ஒரு பொருளின் ஊடாக. அப்போ நாம் திடீரென்று அந்த சக்தியை அனுபவிப்பது நமக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா அது ஒரு உருவத்தின் மூலமாக அந்த உருவத்தை பார்த்தோம் நமக்கு அந்த பக்தி உணர்ச்சி என்பது வெளிப்படுகிறது. கடவுள் என்றால் ஒவ்வொருடைய இதயத்திலையும் விவேகானந்தர் சொல்வார், இந்த கடவுளை தேடி எங்கெங்கெல்லாம் அலைந்து கடைசியில் அவர் என்னுடைய உள்ளத்திலே கண்டேன் என்று சொல்லுவார். அப்படி அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனை காண்பதற்காகத்தான் அதற்கு ஒரு உதவியாக இருப்பதற்கு நாம் இப்படி சிலைகளையோ படங்களையோ வைத்து, அப்போ அதை பார்த்த உடனே நம்ம அறியாமல் ஒரு தூய்மை பக்தி உணர்ச்சி தானாக வெளிப்படுகிறது. ஆகவே அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கு அறிவுபூர்வமாக ஒரு உண்மையை அறிய வேண்டும் என்பதற்கும் வழிகள் இருக்கிறது. அதுக்கும் வழி இருக்குது. அது ஞான மார்க்கம் என்று சொல்கிறோம். யார் இந்த கேள்வியை கேட்கிறார், எங்கிருந்து இந்த கேள்வி வருகிறது, யார் நான் யார்? சமீப காலத்தில் வாழ்ந்த ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருந்தார். அவர் அந்த மார்க்கத்தை கோகம் நான் யார், அப்போ ரொம்ப மிக எங்கிருந்து இந்த சிந்தனைகள் வருகின்றன என்று ஆரம்பித்தால் சிந்தனைகள் நின்று விடுகின்றன. திரும்ப போகணும் அதனுடைய தேடி செல்ல வேண்டும். அது உள்நோக்கிய தேடும். கடைசியில் இந்த சோர்ஸ் எங்கிருந்து கேனேஷிதம் எங்கிருந்து அந்த இடத்தை போய் அடையலாம். ஆகவே ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் அவரவர் அறிவு அவர்களுடைய யோக மார்க்கம் என்று சொல்கிறார்கள். சில பேர் இன்னைக்கெல்லாம் ரொம்ப யோகம் அதெல்லாம் தேடி செல்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில். அப்போ விவேகானந்தர் சொன்னார், இன்றைக்கு சமுதாயம் பலர் கூடி வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு வந்திருக்கு. பல தேசத்தவர்கள், பல இனத்தவர்கள், பல சமயத்தவர்கள் எல்லாம் நெருங்கி வாழக்கூடிய ஒரு இன்றைக்கு. இப்போ இன்றைய சூழலிலே ஒருவரை ஒருவர் நாம் அனுசரித்து இணங்கி வாழ வேண்டும். வேற்றுமலை கடந்த நிலையில் ஒரு ஒற்றுமை காண முயற்சிக்க வேண்டும். அப்போ தான் நாம் வாழ. அதுக்கான வழி இருக்கிறதா? வழி இருக்கிறது. என்ன? சேவை என்று சொன்னார். சேவை செய். மனிதனாக முதல்ல பார்க்க தெரியணும். நான் உடனே அதுக்கு முத்திரை குத்தி அவன் படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், ஆண் பெண், இந்தியன் அமெரிக்கன், பல வகையான போர்வைகளை போர்த்தி உண்மையான மனிதனை மறைத்து விடுகிறோம். ஆனால் உண்மையான மனிதன் என்பது இறைவன் தான். ஆனால் ஆரம்பத்தில் நம்ம அந்த இறைவனை பார்க்க முடியல. பரவாயில்ல, முதல்ல மனிதனை மனிதனாக பார்த்து, அப்படின்னா என்ன, வேற்றுமையை கடந்த நிலையிலே யாருக்கு வேணாலும் நாம் சேவை செய்யலாம். அப்படி சேவை செய்வதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேற்றுமையை கடந்த நிலை அந்த உண்மையான அன்பு என்பதை வளர்த்து கொள்ள தொடங்குகிறோம், தெரிந்து கொள்கிறோம். அப்போ இன்றைக்கு அவர் சேவையை பிரதானமாக நமக்கு, அதுதான் ராமகிருஷ்ணா மிஷனில் எங்கிருந்தால் உலகம் பூரா நம்முடைய இது இருக்குது, கிளைகள் இருக்கின்றன. எங்கிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைக்கு ஏற்ற நிலையில் சேவைகள் செய்கிறோம். இதுவும் ஒரு மார்க்கம். நிச்சயமாக சுவாமி, நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும். இந்த இடத்தில் சின்ன ஒரு இடைவெளிக்கு போகலாம். உண்மையில் கரிசிவா சுவாமி ஆத்மநானந்த மகாராஜ் சொன்னது போல் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கபீர்தாசர் சொன்ன ஒரு விடயம், கடவுளை காணவில்லை, கடவுள் எங்கே என்று அவர் நீண்ட காலம் தேடிக்கொண்டே இருந்தாராம். ஒரு கட்டத்தில் தேடுதலில் களைப்படைந்து கடவுள் கிடைத்து விட்டதாகவே எண்ணி வாழத் தொடங்கி விட்டாராம். முழுமையான அன்போடு, முழுமையான இரக்கத்தோடு, முழுமையான அந்த நிலையில் அவர் வாழத் தொடங்கிய பிறகு அவர் எழுதுகிறார், தான் அவ்வாறு வாழத் தொடங்க பிறகு கடவுள் அவரை தேடி வந்து கபீர்தாசர் எங்கே என்று அவர் தேடிக்கொண்டிருந்தாராம். கிட்டத்தட்ட அந்த மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த இறைமை என்கிற விடயம் பற்றி சுவாமி பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் பல விடயங்கள் பேசலாம் நேர்கள், மிக ஆழமான விடயங்கள். ஓரளவுக்கு இன்றைய பொழுது தொடர்ச்சியாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில நிமிடங்கள் காத்திருங்கள், சின்னதாக ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று வந்த பிறகு மீண்டும் இந்த உரையாடல் தொடரும்.
ABC தமிழ்.